ஹைடா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து நான் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல் ஸ்டோரி, அதான் 19ஸோட ரியல் லைஃப் ஸ்டோரி போட்டேன் இல்லையா? அதில் வந்து நம்ம ஜியோனோட தம்பி ஜேகேக்கு வந்து ஸ்டோரி நெக்ஸ்ட்டு சீசன் 2 எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்கூல் ஸ்டோரி உன் விழிகளில் நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அது. அந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். போய் கேட்டு பார்த்துட்டு வாங்க. அப்புறம் வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாட்டு வந்து போட்டிருந்துருப்பேன். அந்த ஸ்பெஷல் பாட்டோட எண்டிங்கில் தான் நம்ம ஜேகேக்கு வந்து பேர் வர்ற மாதிரி காப்பிச்சிருப்பேன். அது வந்து ஜிமின் தான் சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க எல்லாத்தையுமே கேட்டிருந்தேன். அதுக்கு ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஜியோனுக்கு வந்து ஜிமின்னு சொல்லி வச்சுட்டேன். அதனால் வந்து நான் ஜிமின்னு சொல்லி நேம் வைக்க முடியாது. நம்மளுடைய ஜிமினாக்கு என்ன நேம் வைக்கிறது, நெக்ஸ்ட் நேம் அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பார்க் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் சிம் மோச்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இதில் எப்படி அவருடைய கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ரகடாகவும் இருக்க மாட்டார், ரொம்ப வந்து சைலண்டான பர்சன் அப்படியும் இருக்க மாட்டார். ஏன்னா ஹீரோவை பார்த்து அவர் ரொம்பலாம் வந்து பயப்படலாம் மாட்டார். நம்ம ஜங்குக்கை பார்த்து ரொம்பலாம் பயப்பட மாட்டார். இருந்தாலும் சீக்கிரமாகவே வந்து எமோஷ்னலாக அந்த மாதிரி வந்து ஆகிடுவார். சட்டுன்னு வந்து அவர் வந்து ஏன்னா ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படி சொன்னால் டக்குன்னு வந்து ஹர்ட் ஆகிற அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து அவருடைய நேம் வந்து பார்க்காக இருக்கும். இருந்தாலும் அவரை வந்து வீட்டில் வந்து செல்லமாக மூச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேவா? நம்மளுடைய பார்க் மூச்சி ஹீரோ, அதாவது நம்மளுடைய ஜிமினாவோட நெக்ஸ்ட் நேம். அதாவது நம்ம ஜிமினாவுக்கு வந்து அதில் வச்சுருக்க நேம் வந்து பார்க் மோச்சி அப்படி சொல்லி வச்சுக்கலாம். பார்க்குங்கிறது அவருடைய நேம், மோச்சிங்கிறது வந்து அவரை வந்து வீட்டில் வந்து எல்லாருமே செல்லமாக கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து 2 பர்சனுக்கு வந்து பர்த்டே. அதனால் வந்து டக்குன்னு உட்காந்து இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நைட்டு 12 o'clock வந்து நான் அப்லோடு பண்ணணும். அதனால் வந்து கண்டிப்பாக ஒன் ஷாட்டில் என்னால் முடிக்கவே முடியாது. அதனால தான் ஓகே, இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம், இது எத்தனை பாட்டு போகுதுன்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். நான் டக்குன்னு போட்டு முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன்னா, எனக்கு அரண்மனை வந்து ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த நிறைய கேரக்டர் வராங்க, ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த ஸ்டோரி ஆல்ரெடி வந்து நான் யோசித்து வச்சுருக்கனால பிரச்சனை கிடையாது. நான் டக்குன்னு போட்டு முடிச்சிடறேன். ஓகேடா. யார் பர்த்டே பேபி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய ஜெனிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. வந்து அசீன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி தெரியல. என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட், என்னுடைய ஓல்டு சேனல்லேருந்தே அவங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குமே இன்றைக்கி வந்து பர்த்டே. 2 பேருக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன்டா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டியர்ஸ். நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து காட்டை நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நேற்று வந்து கனிங்கிற சிஸ்டருக்கு வந்து பர்த்டே. அவங்களுக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா. லேட்டாக தான் வந்து நான் விஷ் பண்ணேன். என்னோடய விஷயம் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்னா, நீங்களும் எப்போவுமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டேட்டேக்கும் பர்த்டே வரப்போது. முடிஞ்சால் டேட்டே பர்த்டேக்கு நான் ஒரு ஒன் ஷாட் போடுறேன். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போடுறோம். ஆல்ரெடி ரொம்ப பேசியாச்சு. இதை நீங்கள் வந்து அப்படியே இதுலேருந்து கண்டினியூ பண்ணால் கூட உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நீங்கள் வந்து அதோடைய ஸ்பெஷல் பார்ட், அதான் விழிகளில் விழுந்தேன் சீசன் 1 ஸ்பெஷல் பாட்டு வந்து நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஏன்னா அதில் வர கேரக்டர்ஸ் ஃபுல்லாக இதில் வருவாங்க. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுவுமே ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்த ஸ்டோரி தான் இது. இதில் என்ன ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொன்னிங்கன்னா, என்னுடைய ஓன் ஸ்டோரி. என்னுடைய ஓன் லைஃப்பில் நடந்த ஒரு 75% ரியலாக இதில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். உண்மை சொல்லணுன்னா என்னுடைய லவ் வந்து சேரலடா. இருந்தாலும் என்னுடைய லவ்வை வந்து ஒரு மெமரிஸாக வந்து இந்த ஸ்டோரியில் நான் வைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன்டா. அக்கா லைஃப்பில் ரியலாக நடந்த ஸ்டோரி, ரியல் லைஃப் ஸ்டோரி, அக்காவோட ஸ்டோரி. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து இந்த எபிசோடு வந்து லாங்காக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப அவசரமாக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் வந்து நான் சீக்கிரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணேன். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அப்படியே ஸ்கூல் சைடு தான் பார்க்குறோம். ஒரு கிளாஸ் ரூமில் தான் ஒரு மேக்ஸ் டீச்சரை வந்து போர்டில் வந்து மேக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க.
அதை ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப மும்மரமாக வந்து கவனிச்சிட்ருக்காங்க. எப்படின்னு சொன்னால் அவங்க பெண்ணை வந்து மவுத்தில் இருக்குது, அப்படியே மவுத்தில் வச்சுக்கிட்டே அந்த மேக்ஸ் நடத்துகிறாங்களே அதை ரொம்ப கவனமாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது ஒரு பர்சன் வந்து பார்க் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் கையை வச்சு இப்போது பக்கத்தில் உட்காந்துருக்க பார்க்க தான் வந்து குத்துறாரு. என்ன சுபின் என்னவன்? ஏய் எனக்கு அது ஒன்றுமே புரியலடா. என்னடா புரியல? டீச்சர் எவ்வளோ எவ்வளோ கிளியராக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, உனக்கு புரியலன்னு சொல்கிற? சத்தியமாக எனக்கு புரியல பார்க். எனக்கு அப்புறமா நீ சொல்லிக் கொடுக்குறியா? சரி விட்டு, நான் பிரேக் டைமில் சொல்லிக் கொடுக்குறேன். உன்னால் மட்டும் எப்படி தான் முடியுதோ, எனக்கு என்னமோ அப்படியே ஒரு மாதிரி குழம்புன மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு முன்னாடி திரும்பி நம்ம சூபின் தான் அந்த போர்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே பார்க்குக்கு கிளியராக புரியுது. அவர் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அதை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது அந்த கிளாஸுமே முடிஞ்சிருச்சு, பெல் அடிச்சிட்டாங்க. அந்த மிஸ்ஸு வேக வேகமாக அதை எழுதிட்டு, ஓகே இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டீச்சர் வந்து இதை போர்டை க்ளீன் பண்ணிடுவாங்க சரியா அப்படி சொல்லிவிட்டு அந்த மேமும் அந்த கிளாஸை விட்டு வந்து போயிடுறாங்க. ஜிமின் வேக வேகமாக அது வந்து அப்படியே நோட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் பீரியட் ஆகுது. நெக்ஸ்ட் பீரியட் ஹிந்தி பீரியட். இப்போது அங்கே பார்க்கோட மூஞ்சியை பார்க்கணுமே, ஷூடானு இருக்குது, அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. ஷூ இந்தியா அப்படிங்கிற மாதிரி. ஏய் உனே தான் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் இப்போது பார்க்க பார்த்து கையை காட்டுறாங்க. பார்க்க அப்படியே எந்திரிக்கிறாரு. எனது இது அப்படி சொல்லி மார்க் ஷீட் வந்து காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்து வச்சுருக்காரு மார்க். அது மேம் எனக்கு சுத்தமாக புரியலன்னா அப்புறம் எதுக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ண? உனக்கு எந்த சப்ஜெக்ட் எந்த லாங்குவேஜ் உனக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே போய் சேர வேண்டி தானே? எல்லாம் முட்டாலும் இங்கே தான் வந்து சேர்ந்துருக்குதுங்க அப்படி சொல்லிட்டு அந்த மேம் வந்து கத்திகிட்டே இருக்காங்க. அங்கே பார்க்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சீட்டில் வந்து உட்கார்றாரு. மேம் திட்டிட்டு இப்போ அவங்க கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது சூபின் தான் பார்க்கோட கையை பிடிச்சி சரி விட்ரா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே அந்த கிளாஸ்க்கு வெளியே மேலே பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தான் போட்டிருக்கு. ஆமாடா பார்க் அப்புறம் சூபின் 6th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கிறாங்க. அந்த கிளாஸ் பார்க்குக்கு ஒரு பிடிக்காத கிளாஸ்னே சொல்லணும். அவருக்கு ஹிந்தி சுத்தமாக பிடிக்காது, வரவே வராது. மற்றது எல்லாத்தையும் நல்ல மார்க் எடுப்பார், அதுவும் மேக்ஸ்னால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹிந்தி சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, படிக்கத்தான் வேணும். சேர்த்து வச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மா. அவர் இப்போ அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ ஜன்னல் பக்கத்தில் வந்து பார்க் அப்படி சொல்லி யாரோ ரொம்ப மெதுவாக கூப்பிட்ற மாதிரி இருக்கு. யார் இது அப்படி சொல்லி திரும்புறாரு. ஒரு ஃபேஸ் எல்லாம் அப்படி ஒரு ஸ்மைல். வீமாமா அப்படிங்கிறாரு. என்னாச்சு, இங்கே எதுக்கு வந்த அப்படி சொல்லி அங்கே பார்க் கேட்குறாரு. பென் வேணும். பென் இருக்கா? பெண்ணா? இல்லையே அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ கையில் ஒரு பென் வச்சுருக்காரு. இருக்குது அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. அப்போது பென் தான். பார்க் அப்படி சொல்லி அந்த ஹிந்தி டீச்சர் தான் கத்துறாங்க. அப்போ மேம் அப்படி சொல்லி பார்க் எழுந்துச்சு நிற்கிறாரு. இங்கே நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ? ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான். கிளாஸை விட்டு வெளியே போ, நீ இருக்கிறது ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் அப்படி சொல்லி அந்த மேம் கத்தினோடனே. ஆனால் அங்கே பார்க்கோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல். இது தானடா ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி அங்கே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வெளியே வராரு. வெளியே பார்த்தோம் அப்படின்னா தான் நின்றுட்டுருக்கிறாரு. பார்க் வெளியே வந்து மாமா அப்படி சொல்லி தேடுறாரு. பார்க் மாமந்தா என்னாச்சு? என்னால் தான் மேம் திட்டினாங்க. ஐயோ ஒன்றும் இல்லை, அது கிடக்குது. லூஸ் அப்படி தான் திட்டிகிட்ருக்கோம். லூஸா? ஆமாம், அது சரியான லூஸ், மென்டல் இது, அப்படி தான் திட்டம். இந்த உனக்கு பென் உனக்கு இருக்கா? எனக்கெல்லாம் இருக்குது, இந்த அப்படி சொல்லி அந்த பெண்ணை கொடுத்துட்டாரு. இப்போது அங்கே வீமே சரி ஓகே, எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம் இருக்குது, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா? வீட்டுக்கு வந்தோன்னே உனக்கு நான் ஹிந்தி டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். இப்போது பார்க்க வந்து ஸ்மைல் பண்ணாரு. எதுக்குள்ள சிரிக்கிற? நீ படிக்கிறது தமிழ் மீடியம், நான் படிக்கிறது ஹிந்தி மீடியம். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். உன்னை யாருன்னா அப்படி திட்டினாங்கன்னா அது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன சொல்கிற மாமா? ஆமாம், எனக்கும் அந்த மிஸ்ஸு சுத்தமாக பிடிக்காது, இருக்கும் ஒரு நாளைக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அங்கே பார்க்கோட கழுத்தை பிடிச்சி கிள்ளிட்டு மூச்சி பாப்பா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாரு. மூச்சி பாப்பான்னு சொன்னோன்னே இங்கே பார்க்கோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். என்னன்னு சொன்னால் பார்க்க வீட்டில் வந்து மூச்சின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அதுவும் இங்கே நம்மளுடைய இருக்காரு இல்லையா, வந்து ரொம்ப செல்லமாகவே மூச்சு பாப்பான்னு சொல்லி கணத்தை பிடிச்சி கிள்வார். எப்போவுமே அதுதான் அவருக்கு ஒரு பழக்கம். போகிற தான் கண்ணை கூட இமைக்காமல் அங்கே நம்மளுடைய பார்க்க வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸ்டூபிட் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்புறாரு, பார்த்தா அங்கே ஹிந்தி டீச்சர் தான். ஹிந்தி சொல்லி கொடுக்குது, இது இங்கிலீஷில் திட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்கோட மைண்ட் வாய்ஸ். உள்ளே போய் உட்கார், நெக்ஸ்ட் கிளாஸ் அது ஒழுங்காக அட்டன் பண்ணு, சானியா வந்துச்சு நீ திட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க அங்கே அந்த மேம மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இப்போ நேராக போய் கிளாஸில் போய் உட்காராரு. ஒரு ஃபேஸ் அப்படி ஒரு ஸ்மைல். கணத்தை பிடிச்சி கிள்ளிருப்பார்ல, அதுதான் அப்படியே ஒரு மாதிரி ரஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ சூபின் தான் என்னடா ஆச்சு, மேம் அடிச்சிட்டாங்களா என்ன அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. எதுக்கு நான் போய் வைக்கப்படுறேன்,
அது வி மாமா வந்தாரா? அதான் ஓஹோ! வி மாமா வந்தாரா? ஆமாம், நிஜமாவே உங்கள் வீட்டில் உனக்கும் வி மாமாவுக்கும் தான் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்களா என்ன? ஆமாம். எப்படா? நான் பிறந்தப்பவே சொல்லிட்டாங்களாம். அட பாவிங்களா! பிறந்தப்பவே சொல்லிடுவாங்களா என்ன? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. உன் வி மாமா கூட சும்மா அழகாக தான் இருக்கிறாரு, ஹேண்ட்ஸமாக. நான் கூட சைட் அடிக்கலான்னு நினைக்கிறேன். கொன்றுவேன் உனைய அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கறது திட்டுறாரு சுபினை பார்த்து. சரி சரி உன் வி மாமா நீயே வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்படியே தான் வந்து டேஸ் வந்து போகுது. ஏய் பார்க், என்னடாச்சு உனக்கு? எதுக்குடா அப்படி அழுவுற? என்னால் முடியல சுபின். ஏய் என்ன ஆச்சு? எதுக்கு அழுவுற? என் மாமா இருக்கிறார்ல, என்னடாச்சு உன் மாமாவுக்கு? என் மாமா மாமா என்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிறாரு. எங்கடா போகிறாரு? வேறு ஏதோ ஸ்கூல் போகிறாரா என்ன? இல்லை, இந்த இந்த ஐலாண்டை விட்டு போகிறாரு. அவங்க ஊருக்கு போகிறாங்க. அவங்க போய் ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் அப்படியே நான் ஸ்டாப்பாக அழுதுட்டு இருக்கிறாரு. பார்க்கல சுபின்க்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. பார்க் அப்படி சொல்லி பார்க்கோட கையை பிடிச்சதான் பார்க் சடனாக போய் அங்கே சுபின் அவ்வளோ டேட்டாக ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? ஸ்கூலுக்கு வந்தால் கூட என் மாமா பார்க்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் இப்போ என் மாமாவை பார்க்கவே முடியாதுங்கிறப்போ என்னால் சுத்தமாக முடியல சுபின். டே இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? இப்போ உன் மாமா என்ன அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாரா? இல்லை, எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? எங்கள் அம்மா அக்காலாம் என் மாமா திரும்ப வரமாட்டார், அங்கே தான் ஸ்டடியை கண்டினியூ பண்ண போகிறாரு சொல்கிறாங்க. என்னால் முடியலடா அப்படி சொல்லிட்டு பார்க் பயங்கரமாக அழுகுறாரு. சுபினால் எப்படி வந்து சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னு சொன்னால் ஒரு 2 days கழிச்சு தான் பார்க் பக்கத்தில் தான் நம்ம வி வந்து நின்றுட்டுருக்கிறாரு. பார்க் அப்படியே மூச்சு வாங்கிட்டே நின்றுட்டுருக்கிறாரு. என்னென்னா ஹார்பரில் தான் கப்பலில் தான் வந்து நம்ம வியோட அண்ணன் அப்புறம் அவங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது பார்க்கோட தாத்தா பாட்டி தான் அவங்க தான். அவங்க தாத்தா பாட்டி வி அப்புறம் அவங்களுடைய அண்ணாவை கொண்டு போய் ஊரில் கொண்டு போய் விட போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க தங்கச்சி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஊரில் தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் இங்கே தாத்தா பாட்டி கூட இருந்து ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அவங்களுமே இப்போ ஊருக்கு போகிறாங்க. இதை பார்க்காலும் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. ஒரு கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸோட அவங்கள தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போது வி அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே தான் இப்போ அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏறுறாரு. எல்லோரும் முன்னாடி எப்படி வந்து பேச முடியாது இல்லையா? அதனால தான் பார்க்கு நேராக போய் அவங்க அப்பா இருப்பார்ல, அவங்க அப்பா பக்கத்தில் அவங்க அப்பாவோட ஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது வி வந்து போயிட்டு வர முடிச்சு பாப்பா அப்படிங்கிறாரு. அது சொல்லும் போதே அங்கே பார்க்கோட கண்ணுந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. திரும்பி கூட பார்க்கல. குடுன்னு ஒரு வீட்டுக்கு வந்து ஓடிடுறாரு. 6th standard தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. வி வந்து 8th standard வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. 8th பாதியோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டடியை அவங்க ஊரில் போய் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு தான் வந்து போகிறாங்க. இதை பார்க்கால ஏற்றுக்கவே முடியல. பார்க் சொன்னால் கேளு, மாமா எங்கே போகிறான்? ஊருக்கு தானே போகிறான். எனக்கு சாப்பாடு வேணாம் போ. பார்க் சொன்னால் கேளு, ஒழுங்கு மரியாதை சாப்பிடு அப்படி சொல்லி இங்கே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா தான், நீ சாப்பிட்றியா இல்லை கரண்டி எடுத்துகிட்டு வருவா? எனக்கு சாப்பாடு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட மடியில் போய் உட்காந்துக்கிட்டாரு. அவங்க அப்பா தான், சரி விட்டு, உன் மாமா எங்கே போகிறான்? இங்கே தானே இருக்கான். நீ கொஞ்ச நாள் கழிச்சு உன் மாமா தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற. அப்புறம் எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? உன் மாமா கண்டிப்பாக உன்னை தேடி வருவான் சரியா? அப்படி இல்லைன்னா நம்மளே உன் வி மாமா தேடி போகலாம் சரியா? அப்படி சொல்லி அழுதுகிட்டே அவங்க அப்போட செஸ்டில் அப்படியே தூங்கிட்டாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் ஸ்கூலில் ஹிந்தி டீச்சர்கிட்ட திட்டு வாங்குறதும் மேக்ஸ் டீச்சர்கிட்ட பாராட்டு வாங்குறதும் இப்படியே தான் நம்ம பார்க்கோட லைஃப் வந்து போய்கிட்டே இருக்குது. அவருக்கு சுபின் கூட ஃபன் பண்ணுறது, அந்த ஸ்கூலை சுற்றி வந்து ரவுண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி தான் அவருடைய ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அது சுபின் மட்டும்தான். பார்க்கோட அதிகமாக சுபின் தான் வந்து பார்க்கிட்ட அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருப்பார். அவர் டைட்டாக அவருடைய ஹேண்டை வந்து அவ்வளோ டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிப்பார். பார்க் சொல்லு சுபின், உனக்கு வருத்தமாகவே இல்லையா? எதுக்கு? உன்னை இனி தனித்தனி கிளாஸில் போட்டு வச்சிட்டாங்களா? அதுக்கு காரணமே நீ தானடா. நீ இப்படி ஒட்டிக்கிட்டு என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் அப்புறம் மேம் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக என்னையே பிரிச்சுருவாங்க. நீ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான். எனக்கு வேறு யாரு கூட பேசவே பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க் அப்புறம் சுபின் 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இப்போ அவங்க படிக்கிறது 9th, 6th முடிச்சு 7th முடிச்சு 8th முடிச்சு இப்போ 9th ஸ்டாண்டர்டுக்குமே வந்துட்டாங்க. 9th ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸாம் போகிற டைம் அது. பார்க் என்ன சுபின், எனக்கு ரொம்ப நாளாவே உங்ககிட்ட கொஷின் கேட்கணும்னு தோணுது. என்ன, நிஜமாவே உன் வி மாமா வந்து உன்னுடைய அந்த சிஸ்டருக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா என்ன? அப்படி சொல்லும் போதே அதே இடத்துல அப்படியே பார்க் வந்து ஸ்டாப் ஆகிட்டாரு. ஒரு கண்ணு அப்படியே டியர்ஸ் வருது. இட்ஸ் சாரிடா, உன்னைய ஹர்ட் பண்ணுறதுக்காக கேட்கலடா. நீ வி மாமான்னு சுற்றிட்டு இருந்த. அவர் கூட என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அப்புறம் எப்படிடா
உன் சிஸ்டருக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணார். இதனால் அது நம்பவே முடியலடா. சுபின் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்க அங்கே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் போய் அப்படியே உட்காந்துக்கிட்டாரு கையில் டிஃபன் பாக்ஸோட. சாப்பிட்றா. இல்லைடா எனக்கு பிடிக்கல. சாரிடா, சாப்பிட்ற நேரத்தில் நான் அவங்ககிட்ட அப்படி கேட்டிருக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப கோவமாக வருதுடா. என் ஃப்ரெண்டை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான். எனக்கு கோவமாக வருது. மரியாதையாக பேசு. நம்மளோட பெரியவர் தானே அவர். என்னோட மரியாதை வேண்டி கிடக்கு. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான் அவனை. என் ஃப்ரெண்டு மனசில் எவ்வளோ ஆசையை வளர்த்துட்டு இப்போன்னு சொன்னால் அவனு தங்கச்சியை போய் எப்படிறா அதெல்லாம்? அது நான் என்ன சொல்கிறது, அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாங்க. ஏன் உன் தங்கச்சிக்கு அறிவில்லை? அவளுக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசுலேருந்து உனக்கு தான் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது உடல் அவ எதுக்கிட்ட வந்தா? சுபின் ப்ளீஸ் அதை பற்றி பேசாத, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி ஒரு மாதிரி அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. இதே சமயம் நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் தமிழ் மீடியத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்க் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்தி மீடியம். இதுக்கும் தமிழ் மீடியத்துக்கும் இந்தி மீடியத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு செவர் மட்டும்தான் இருக்கும். அது கூட ஒரு கேட் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த 2 ஸ்கூலுமே நடத்துகிறது ஒரே ஒரு எச்சமாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து அவர் போகிறதுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கேட் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க, ஸ்கூலுக்குள்ளேருந்து ஸ்கூலுக்குள்ளே போகிற மாதிரி. ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து வேறையாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஜங்குக் சைடு தான் பார்க்குறோம். அதாவது நம்ம ஜோன், ஜிமின், சுகா எல்லாருமே படிச்சிருப்பாங்கள்ல, அந்த ஸ்கூலில் தானே நம்மளுடைய ஜங்குக்குமே வந்து படிக்கிறாரு. அவருடைய பிரதர் அகிலுமே படிக்கிறாரு. ஜங்குக் மாதிரி அகில் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்து சுற்றிட்டு கிடப்பார். அவருக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபிலிக்ஸ் அப்புறம் அஞ்சோன். இவங்க 2 பேர் தான் நம்மளுடைய ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நீ சொல்கிறது உண்மையா? ஆமாடா மச்சான், நிஜமாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி தானே பேசினானா? இன்றைக்கி அவங்க நான் அடிக்கிற அடியிலோ அப்படிங்கிற மாதிரி கையில் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு, அதாவது இந்த பேட்டு, அந்த ஸ்டெம்ப்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்குறாங்க. நம்ம ஜங்குக்கோட கையில் தான் பெரிய பேட் மாதிரி வச்சுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பைத்தியம். அவருக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கையில் பேட் எடுத்துகிட்டு மச்சான் கேட்டை பூட்டியிருக்காங்கடா, இவங்களுக்கு ஒரு வேலை மயிர் இல்லைடா அப்படி சொல்லிட்டு செவ்வரேறி குதித்து நம்ம ஜங்குக்கு வந்து உள்ளே போகிறாரு. வர்றானுங்கடா அவங்க அப்படி சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. வரட்டும், இதுக்கு தான் எதிர்பார்த்தேன், வாங்கடா போகலாம் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஒரு 5 பேர் என்ன பண்ணுறாங்க, கையில் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு அவனுங்க வந்து போகிறானுங்க. எந்த டைமில் நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த லஞ்ச் பிரேக் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து நடந்திருக்கு. சின்னதாக ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் வந்து மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்து நடக்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் நம்ம ஜங்குக் இவ்வளோ தைரியமாக வந்து போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி அடித்து அவனை சாவடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி. அவர் போனோடனே பார்த்துட்டாரு. அவனுமே ஆப்போசிட்லேருந்து கையில் பொருள் எடுத்து தான் வந்துட்டுருக்கான். அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளே திட்டிட்டு அவருடைய ஷர்ட்டு பட்டன் ஷர்ட் போட்டிருப்பாரு இல்லையா, ஒயிட் கலர் ஷர்ட், ஃபுல் அண்ட் ஷர்ட் தான் வந்து போட்டிருப்பாரு. அது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கிறாரு, கீழே வந்து ப்ரௌன் கலரில் வந்து பேண்ட் மாதிரி வந்து போட்டுக்கிறாரு, டை வந்து வியர் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே அந்த டையை வந்து அப்படியே லூஸ் பண்ணிகிட்டே வந்து போகிறாரு. அவ்வளோ கோவமாக வந்து போயிட்டுருக்கிறாரு ஜங்கு. போன வேகத்தில் சரியான அடி விழுகுது. எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி பேசுவேன்? ஏன்னா ஹிந்தினா இவ்வளோ பெரிய இதுவா? என்னைக்காவது அதை பற்றி நாங்கள் பேசியிருக்க மாட்டா? என்னோட தான் தமிழை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால் போய் படித்தேன். அப்புறம் புத்திக்கிட்டு படிக்கணும். எங்கள் தமிழ் மீடியத்தை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட சித்தடாமான்னு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் குத்தலாம் சொல்லி அவர் கையை அவனுடைய ஃபேஸ் கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே அப்படி சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. டிஃபன் பாக்ஸ்லாம் அப்படியே உருள்ற சத்தம் கேட்குது. இப்போ அப்படியே ஜங்குக் அவருடைய ஹேண்ட் அப்படியே இறக்கிட்டு ஸ்லோ மோஷனில் அவருடைய ஹேண்ட் அப்படியே இறக்கிட்டு இப்போது அவனுக்கு பேக் சைடில் அப்படியே எட்டி பார்க்குறாரு. இப்போ மற்றவங்களும் என்னடா சத்தம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஃபிலிக்ஸ், அர்ஜுன்லாம் அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அவனுங்களுமே விட்டுட்டு இப்போ அப்படியே பார்க்குறாருங்க. அவங்களுடைய ஸ்கூல் பசங்க கூட அவனுங்களுமே ஹிந்தி மீடியம் படிக்கிற பசங்க தான். நம்மளுடைய பார்க்குமே அது தானே படிக்கிறாரு, ஹிந்தி மீடியம் தானே படிக்கிறாரு. அதனால் அவனுங்களுமே திரும்பி பார்க்குறாருங்க. அங்கே நம்மளுடைய பார்க்கு தான். அவரோட ஐஸ் அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 கையுமே அவருடைய காதுகிட்ட அப்படியே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுறாரு. பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்மளுடைய ஜங்குக்கை பார்த்தோம் அப்படின்னா, அடிக்க வந்துருப்பான்ல, அவனை அப்படியே பிடிச்சி சைடாக தள்ளிட்டு இப்போது ஜங்குக் ஆப்போசிட் நிற்கிற பார்க்கை தான் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. பார்க்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் நிற்கிற ஜங்குக்கை தான் வந்து பார்க்குறாரு. 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. பூச்செடிகள் பூக்கிறது, இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு
இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து. இதை அந்த அடிக்க வந்திருப்பார்ல அந்த பையன் நம்ம ஜங்குக்கு வந்து அடிக்கலாம்னு சொல்லி கை வாங்கியிருப்பார்ல, அந்த டீமோட ஹெட்டு மாதிரி இருப்பான் ஒருத்தன். அவன் என்ன பண்ணுறான், டேய் என்னோட பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட செஸ்ட்டில் கை வச்சு அப்படியே ஒரு தள்ளு தான். ஜங்குக் இப்போது ரிலேட்டிவ் வந்துட்டு இப்போ திரும்பி அந்த பர்சனை பார்த்து டிங்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் இப்போது அந்த பர்சனோட கையை பிடிச்சி அப்படியே முறுக்குறான். என்னடா செஸ்ட் மேலே கை வைக்கிறா, அவ்வளோ தில்லா உனக்கு, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, உன்னை பற்றியும் தெரியும் ஒன்றை பற்றியும் தெரியும், இன்னைக்கு இருக்குடா உங்கள் 2 பேத்துக்கும், உன்னை அடிக்கிற அடியில் உன் அண்ணன் இருக்கான் பாரு அப்படி சொல்லும் போதே கோங்கி மூஞ்சி மேலே ஒரு பஞ்சு தான். அவ்வளோதான், மறுபடியும் அங்கே சரியான ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்மளுடைய ஃபிலிக்ஸ் அப்புறம் அஞ்சனோட கம்மின்னு சொல்ல முடியாது, அவனுங்களுமே செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூபின் அப்படிங்கிறாரு பார்க். என்னடா ஆச்சு, இப்போ என்னடா இப்படி அடிச்சுக்கிறானுங்க, உனக்கு தெரியாதா, ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஹிந்தி மீடியம் சொல்லிட்டு உனக்குள்ளே நிறைய ஃபைட் போயிட்டுருக்கு, உனக்கு தெரியாதா, இவன் யார் தெரியுமா, பேர் ஜங்குக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஜங்குக்கா, ஆமாம், இவன் அந்த ஸ்கூலோட லீட்ரான், ரவுடி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனு போய் யாரா லீடர் ஆக்குனது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது, டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே பிடி சார் அப்புறம் 2-3 டீச்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க. சத்தம் கேட்டோடனே திருச்சி ஓடுறாங்க. நம்ம ஜங்குக், ஃபிலிக்ஸ், அஞ்சுன் இவங்க 3 பேர் செவரேட் குதிச்சு ஓடியே போயிட்டானுங்க. இவங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி சுற்றி ஸ்கூலை சுற்றி அப்படியே வந்துட்டானுங்க. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் அங்கே பிடி சார் அப்புறம் 2-3 டீச்சர்லாம் வந்து, எங்கே போயிட்டானுங்களா, இன்றைக்கே மிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்காவது கையில் வசமாக மாட்டுவானுங்கன்னு நினச்சேன், இவங்களாம் சும்மாவே விடக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி பிடி சார் பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் உங்கள் சோசியல் சார் தான், நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இவங்களை எப்படியே விட்டோன்னு சொன்னால் நேராக நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் நிற்கணும், அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவானுங்க, ஸ்கூலை தவிர்த்து இவங்க ரோட்டில் கூட சண்டை போட்டுட்ருக்கானுங்களாம், இதுக்கு ஒரு முடிவு நம்ம கட்டியே ஆகணும், எப்படி கட்டுறது எவனே தெரியலையே, ஓடி போய் ஒழிஞ்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் பேசிகிட்டே இருக்கும்போது, பார்க் அப்படின்னு சொல்லி அங்கே மேக்ஸ் டீச்சரோட வாய்ஸ் தான், டீச்சர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, அது ஒன்றும் இல்லை, அதை வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம், எங்கே வாஷ் பண்ணலாம், இல்லை கீழே கொட்டி கிடக்கு, அது சாரி டீச்சர் அப்படி சொல்லி டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து எடுக்கிறாரு. பார்க் அப்படி சொல்லி அங்கே பிடி சார் தான், எஸ் சார், இங்கே ஃபைட் நடக்கும்போது இங்கே இருந்தியா சார் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி திரும்பி சூபினை பார்க்குறாரு. இல்லை சார் ஃபைட்டா அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சூபின்னு சொல்கிறாரு. ஏய் நீ போய் சொல்கிற, இங்கே சத்தம் கேட்டுச்சு எங்களுக்கு, ஸ்டாஃப் ரூம்லேருந்து பார்த்தோம், ஏதோ பாய்ஸ் இங்கே அடிச்சுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம், உண்மையை சொல்லு, அது வந்து சார் அப்படின்னு சொல்லி எங்கள் சூபின் வந்து தடுமாறிட்டு இருக்காது. எஸ் சார் இங்கே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பார்க் தான். ஐயோ பார்க் என்ன வேலை பார்க்குற, நீ சும்மா சூபின், இவனை விட்டு அப்படியே அடிச்சுட்டு செத்துருவானுங்க, என்ன சொல்கிற பார்க், நீ பார்த்தியா, ஆமாம் சார், யார் அது நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு 5 பாய்ஸ் சார், அப்புறம் வந்து பக்கத்து ஸ்கூல்லேருந்து இங்கே வந்தானுங்களா, ஆமாம் சார், யார் எனக்கு தெரியல சார், பேர் தெரியல, ஆனால் பார்த்தேன்னு சொன்னால் நான் சொல்லிடுவேன் சார், நேம் வந்து சூபினுக்கு தெரியும் சார். ஐயோயோ நம்மளும் போட்டு கொடுத்துட்டானே, இல்லை சார் எனக்கு தெரியாது, உண்மையை சொல்கிறியா இல்லை உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குமா சார், அது வந்து அந்த ஸ்கூல் ஜங்குக் சீனியர். ஜங்குக்கா, ஆமாம் சார், அவர் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்க, கண்டிப்பாக அந்த அஞ்சுன் அப்புறம் அந்த ஃபிலிக்ஸாக தான் இருக்கும் அப்படி சொல்லி பேசிக்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் 2 பேர் கிளாஸ் போங்க, நான் கூப்பிட்றப்ப நீ வரணும் சரியா. எதுக்கு சார், ஏன் எதுக்குன்னு சொன்னதான் வருவியா அப்படி சொல்லி அங்கே சோசியல் சார் தான் வந்து இங்கே சூபினை பற்றி கேட்டுட்ருக்காரு. இல்லை சார் கூப்பிட்டா வந்துடுவோம் சார், சரி 2 பேர் போங்க அப்படி சொல்லி கத்துறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, டே மச்சான் என்னடா அந்த 2 ஃபாண்ட்டு நம்மளை போட்டு கொடுத்துருச்சு அப்படின்ட்டு அந்த செவத்துக்கு பின்னாடி தான் அப்படியே ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. என் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு 2 பேரும் இல்லைடா, அது ஒருத்தர் இருந்தால் பாரு ரொம்ப பயந்து போன மாதிரி, அவன் தான், ஆனால் அவன் சொல்லுவான்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கலடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி அங்கே அஞ்சுன் தான் ஃபிலிக்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, டீ பைத்தியமாடா நீ இப்போ எதுக்கு இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, இப்போ நம்ம போகலாமா, நம்மளை தேடி நேரம் ஆள் வந்திருப்பாங்க, என்னடா சொல்கிறேன், டேய் பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அங்கே அஞ்சுன் தான், ரொம்ப பயப்படாத சரியா வா போகலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சுனோட ஹேண்டை பிடிச்சி நம்ம ஃபிலிக்ஸ் தான் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் அங்கே ஹெச்எம் ரூமில் தான், அதுவும் எங்கே அப்படின்னு சொன்னால் ஹிந்தி மீடியம் இருக்குது இல்லையா, அங்கே இருக்க ஹெச்எம் ரூமில் தான் அந்த 2 ஸ்கூலுக்குமே பொதுவாக ஒரு சார் இருப்பார்ல, அவர் வந்து உட்காந்துட்டுருக்கிறாரு. அதை தவிர்த்து இன்னும் நிறையா சார்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, டீச்சர்ஸ்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க, 2 ஸ்கூலில் இருக்க பிடி டீச்சர் அவங்களாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. இப்போது இங்கே இருக்க பிடி டீச்சர் தான், ஏன்டா அந்த வேலை பார்த்து வச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து கேட்குறாரு. இதுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் தான், ஏன்டா நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பிடி சார் இவங்களை திட்டிகிட்டு இருக்கிறாங்க.
இப்போது அஞ்சன் வந்து என்னடா நம்மளை மட்டும் கூப்பிட்ருக்காங்க உனக்கு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க அந்த ஸ்கூலில் அந்த 5 பாய்ஸுமே வந்து நிற்கிறாங்க. சரி, ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து நாங்கள் விட்டுறோம். இதுக்கு மேலே இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் டிசி கிழிச்சு கையில் கொடுத்துருவோம், புரியுதா? என்ன சார் அடிச்சுக்கிட்டோமா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. டேய் நடிக்காதீங்கடா, இங்கே மட்டும் கிடையாது, ரோட்டில் கூட அப்படி தான் நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். அப்படிலாம் இல்லை சார், அதெல்லாம் நாங்கள் எதுவும் எந்த ஃபைட்டும் பண்ணல அப்படின்ட்டு அந்த ஆப்போசிட் இருந்தால அந்த பையன், அந்த ஸ்கூல் பையன் அவன் வந்து சொல்கிறான். அப்படியா, இப்போ தெரிஞ்சிடும் சார், நீங்கள் போய் இந்த பார்க்கை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னோட தான். பார்க்கா யார் அது? நம்மளை போட்டு கொடுத்தான்ல அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. அவன் மட்டும் இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரட்டும்டா, அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஏன் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. என்ன பண்ணுவேன், நான் மிரட்ட வேண்டி தான். அவனை பார்த்தா மிரட்டினாலாம் அடங்குற மாதிரி தெரில. இப்போ அழகாக வந்து நம்மளை எல்லோரும் கை கட்டிடுவான் பாரு அப்படின்னு சொல்லும் போதே அங்கே பார்க் வந்துட்டார். சார் பார்க். எஸ் சார், நீ ஃபைட் பண்ணும்போது பார்த்த தானே? பார்த்தேன் சார். இவங்களா பாரு அப்படி சொன்னோன்னே இப்போது அங்கே பார்க் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்கூல் பையனை வந்து பார்க்குறாரு. அப்படியே சுற்றி வந்து கடைசியாக நம்ம ஜங்கு கூட ஃபேஸ் கிட்டே வந்து அவரோட ஐஸ் வந்து அப்படி ஸ்டாப் ஆகுது. எஸ் சார், இவங்க எல்லாருமே தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே சூபினோட மைண்ட் வாய்ஸாக இருக்குது. இப்போது அப்படியே அவருடைய பார்வை அங்கே நிற்கிற ஃபிலிக்ஸ் மேலே தான் போகுது. ஃபிலிக்ஸ் கொல்ல காண்டா அங்கே சூபினை தான் மறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஐயோ, இவன் ஏன் நம்மள எப்படி முறைக்கிறான் அப்படி பையன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சூபின் அந்த பக்கமும் மூஞ்சி திருப்பிக்கிறாரு. இருட்டி நல்லா குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு எங்களே போட்டு கொடுக்குறீங்களா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. சூபின் சொல்ல போனால் ஃபிலிக்ஸ் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அங்கே ஃபிலிக்ஸ் பேசுகிறதுலாம் சூபினோட காதில் விழுகுது. அங்கேயா சூபின்காக வேர்த்து கொட்டுது. அவர் அப்படியே தொடச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. இவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்த பாவத்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கிறாரு. உண்மையை சொல்லு, அப்போனா நீ பார்த்தது உண்மைதானா? எஸ் சார், என்ன நடந்துச்சு சொல்லு அப்படி சொல்லணா. ஒன்றும் விடாமல் பயவுள்ள எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டானே, இப்போ நமக்கு வேறு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே சூபின் தான் புலம்பிகிட்டு இருக்கிறாரு. எது உனக்கு பனிஷ்மெண்ட்டா? நீங்கள் பண்ண வேலைக்கு எங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட்டு. ஒன்றும் கவலைப்படாத பேபி, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃபிலிக்ஸ் தான். இவன் பக்கத்தில் நிற்கிறதே தப்புறா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் சூபின் தள்ளி போய் நின்றுட்டாரு. சரி, நீங்கள் 2 பேர் கிளாஸ் போங்க அப்படி சொன்னேன். ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ பார்க்க அப்படியே திரும்புறாரு. திரும்பும்போது ஜங்குக்கு அவர் பார்வை பார்த்துட்டு தான் போகிறாரு. ஜங்குக்கும் பார்க்க ஒரு மாதிரி கோவமாக பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்க்குறாரு. ஆனால் லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நல்லாவே நோட் பண்ணிவிட்டு பார்க் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது என்ன பண்ணலாம் சார், உங்களை என்ன பண்ணலாம்? வேறு என்ன பண்ண சார், பேரண்ட்ஸ் நாளைக்கு கூட்டு தான் வர சொல்லணும். பேரண்ட்ஸ் வச்சு பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி அவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. எத்தனையோட எக்ஸ்கியூஸ் கொடுத்தாச்சு, இவங்க திருந்துற மாதிரியே இல்லை. இந்த வாட்டி இவங்களை சஸ்பெண்ட் கூட பண்ணிடணும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சஸ்பெண்டா? பேரண்ட்ஸை கூட்டு வரணுமா? தண்டா நான் அப்படிங்கிற மாதிரி அங்கே அஞ்சும் தான் பயமாக இருக்கிறாரு. ஆனால் ஜங்குக்கோ ஃபிலிக்ஸ்க்கோ இது கொஞ்சம் கூட கஷ்டமாகவே தெரியல. என்னடா நான் மிதிப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஃபிலிக்ஸோட மைண்ட் வாய்ஸ். ஆனால் அதை கூட ஜங்குக்கு வந்து யோசிக்க மாட்டார். எதாக இருந்தாலும் நம்ம அண்ணா இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தைரியமாக நின்றுட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஜியோன் தான் அவருடைய அண்ணா வச்சு அந்த தைரியம் தான் அவருக்கு. சரி ஓகே, 2 பேரும் கிளம்புங்க, இன்னும் ஒரு ப்ரேயர் தான் இருக்குது, அட்டென்ட் பண்ணிட்டு நாளைக்கு பேரண்ட்ஸோடு தான் வரீங்க புரியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெச்எம் இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து மிரட்டி அமுச்சு வச்சுறாரு. அப்போ கூட அவனுங்க 2 பேரும் முறைச்சி பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கிறானுங்க. சார் இதுங்க திருந்துன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்தி மீடியத்தில் இருக்க அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம தமிழ் மீடியத்தில் இருக்க டீச்சர் வந்து சொல்கிறாங்க. தமிழ் மீடியத்தில் யார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஆரம் டீச்சர் தான் இங்கிலீஷ் டீச்சராக வந்து இருப்பார். அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஜின் தான் அவங்க வந்து அங்கே இருக்க மேக்ஸ் டீச்சராக வந்து இருப்பார். அவங்க 2 பேரும் மாறி பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போது ஸ்கூல் டைமும் முடிஞ்சு போச்சு. பார்க் அவங்க அங்கே தான் நிற்கிறாங்க. யார்? அதை பாரு இந்த ரவுடி பையனா? யார் இந்த ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்க்க அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான் கையை கட்டினபடி வர்ற பார்க்க தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. பாரு எவ்வளோ திமிரு பாரு, நம்மளே மாட்டி விட்டுட்டு எப்படி போகிறான் பாரு, இவன் எதனா செய்யணும்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃபிலிக்ஸ் தான் போய் குதிச்சிட்டு இருக்கிறாரு. இது அங்கே போகிற பார்க் அப்புறம் சுபினோட காதெலாம் நல்லாவே விழுகுது. சுபின் பார்க்கோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு பயமாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. செஞ்சிடலாடா மச்சான், நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்காங்க, எங்கே போயிடப்போகிறாங்க, எப்படியும் நமக்கு 1 வீக்கு சஸ்பெண்ட் தான், மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம ஸ்கூலுக்கு தானே வருவோம், எப்படி நம்ம கையில் தப்பிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலாகவே ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்க்கு வந்து கொஞ்சம் தைரியம் தான் இருந்தாலும் உள்ளே கொஞ்சமாக ஜர்க் ஆகுது. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. பத்தியாமல் எப்படி பேசுகிறான்னு அப்படின்னு அங்கே பார்க்கிட்ட வந்து நம்ம சுபினன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, நீ எதுக்கும் பயப்படாத, நீ தைரியமாக வீட்டுக்கு போ, நான் போகிறேன். நீ பார்த்து சேஃபாக போயிடுவியா?
இல்லைனா உன் அண்ணாவை வர வச்சுட்டேன், இதுக்கெல்லாம் எதுக்கு அண்ணா, நானே போய்ப்பேன், நீ போ அப்படி சொல்லிட்டு இப்போது நம்ம பார்க் தான் அங்கே சூபினுக்கு பாய் சொல்லிட்டு போகிறாரு. சூபின் போகிறவர் அப்படி திரும்பி இவங்க 3 பேரை தான் பார்க்குறாரு. அங்கே ஃபிலிக்ஸில் கொன்றுவேன் உனே அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு. அத்தடி நான் இல்லை அப்படி சொல்லிட்டு சூபின் ஒரே ஓட்டமாக ஓடிட்டார். அவரோட வீடு எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலோட பேக் சைடில் தான் இருக்கும். அதனால் அவர் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடுவார். இந்த பக்கம் பார்க்கோட வீடு தான் ரொம்ப தூரமாக இருக்கும். சூபின் போனோடனே இப்போ அவர் சைக்கிள் வந்து பெடல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ சைக்கிள் போயிட்டே இருக்கு. பின்னாடியே இவங்க 3 பேருமே வந்து போயிட்டுருக்குறாங்க. டேய், உனக்கு என்ன காசில் இடம் குறைச்சல், ஒரு சைக்கிள் வாங்கலாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபிலிக்ஸ் தான் ஜங்குக்கு பார்த்து கத்திட்டு இருக்கிறாரு. ஏன் அதான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கல, இது ஏன் சைக்கிள்ரா, ஏன் அப்போ எனக்கு வாங்கி கொடுத்துட்றான், நீ ஓப்பன்ட்ட கேட்க வேண்டியதான்டா, எனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட பிடிக்காது. அப்போ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார், சைக்கிள் தானே ஓட்டிகிட்ருக்கீங்க, எனக்கு பைக் தாண்டா வாங்கணும். ஷோ வர்ற டென்ஷனுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் வந்து கட்டுப்பாகிறாரு. ஏன்னா அவர் தான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாரு. டே, நான் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன்டா, நீ ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துகிற, இதில் என்னடா அசிங்கம் இருக்குது, சைக்கிளில் தானே உட்கார வச்சுப்பாரு, ஒரு உட்கார வச்சு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வை முன்னாடி போகிற பார்க் மேலே தான் இருக்குது. பார்க்கை பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அர்ஜுன் என்னமோ யோசிச்சுட்டே போகிறாரு. பரதேசி, நீ என்ன யோசிக்கிற? இல்லை, வீட்டுக்கு போனால் என் அப்பா என்ன கிடைக்குதோ அதை எடுத்து என்னை அடிப்பான்டா, அதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயத்திலே வந்து அர்ஜுன் பேசிகிட்டு இருக்காரு. உன் அப்பனாவது எது கிடைக்குதோ எடுத்து அடிப்பான், ஆனால் கண்டிப்பாக செருப்பு தொடப்பக்கட்டை எடுக்க மாட்டான். என் அப்பா காரில் கிடக்க செருப்பு எடுத்து அடிப்பான், என் அம்மா வீட்டில் இருக்க தொடப்பக்கட்டை எடுத்து அடிப்பாங்க. நானே எவ்வளோ கெத்தாக போயிட்டுருக்கேன், நானே எவ்வளோ தைரியமாக போயிட்டுருக்கேன், நீ என்னடா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். என்ன தெரியுமா எனக்கு வருத்தம், என் அப்பா நல்ல செருப்பில் அடித்தாலும் பரவாயில்லடா, வெளியே போயிட்டு வரலாம், கண்ட இதெல்லாம் மிதிச்சிட்டு வரான், அதை வச்சே என்னை அடிக்கிறான்டா. ஐயோ, அந்த அடியை கூட என்னால் தாங்க முடியுது, ஆனால் அந்த நாற்றத்தை தான்டா என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபிலிக்ஸு 2 பக்கம் காலை பேப்பரை பேனு விரிச்சிட்டு பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. இப்போது பார்க் என்ன பண்ணுறாரு, இப்போ எதுக்கு இவன் நம்ம பின்னாடி வந்துட்டுருக்காங்க 3 பேரும், ஒரு வேளை சூபின்னு சொல்கிற மாதிரி. ஐயோ இல்லை பார்க், நீ ரொம்ப தைரியமானவன், இதை பார்த்துலாம் நீ பயப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு பார்க், அவர் எப்போ போகிற ரூட்டை விட்டுட்டு ஒரு சந்துக்குள்ளே அப்படியே பூந்து போகிறாரு. என்னடா அவன் சந்துக்குள்ளே வீடு கட்டி வச்சிருக்காங்க, இவன் பாட்டுக்கு சந்துக்குள்ளே பூந்துட்டு இருக்கான். விட்றா மச்சான், அவனை இன்னைக்கு விடக்கூடாது, அவனை வச்சு செய்யணுடா அப்படின்னு சொல்லி பின்னாடி தான் ஃபிலிக்ஸ் ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒத்துறியா, எனக்கு தெரிஞ்ச அவன் வீடு இங்கெல்லாம் இருக்காது, அவன் நம்ம கிட்ட தப்பிக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். எத்தனை நாள் தான் நம்மக்கிட்ட தப்பிக்கிறான், நம்மளும் பார்க்கலாம். ஃபுல் ஃபார்ம் கொண்டாடைய மச்சான், இதுக்கு மேலே இந்த ஜங்குக்கிட்ட வந்து அந்த பார்க்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ அப்பா ப்ளீஸ்ப்பா, அது பாருப்பா, நீ எதை வேணாலும் அடிப்பா, அந்த செருப்பால் மட்டும் அடிக்காதப்பா, என்ன இலவப்பா மிதிச்சுட்டு வந்த நாற்றை பொறுக்க முடியல, என்னால் கொட்டலை பெரட்டிட்டு வெளியே வருது அப்படி சொல்லி அந்த பக்கம் ஃபிலிக்ஸ் அலற சத்தம் இங்கே அர்ஜுன் வரைக்கும் கேட்குது. அர்ஜுன் வீடு வரைக்கும். அர்ஜுன் அப்படியே பயந்து போய் நடுங்கி போய், அப்போ அது வந்து எத்தனை நாள் சொல்கிறோம் நீ அவன் கூட சேராத அப்படின்ட்டு, சொல் பேச்சு கேட்க மாட்டேல நீ அப்படி சொல்லிங்க. சரியான அடி விழுகுது, மிதிலாம் வேற விழுகுது இந்த பக்கம் ஃபிலிக்ஸ்க்கு. நம்மளோட தலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கெத்தாக அவர் முன்னாடி உட்காந்துட்டு அவர் ஷூலாம் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அங்கே ஜிமின் தான் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமின் யாரும் தெரியும்ல, ஜியோனோட ஒய்ஃபி. ஜியோனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோரி கேட்டிருப்பீங்கல்ல. இப்போது பேபி தான் சித்தப்பா அப்படின்னு சொல்லி ஓடுது. பேபி அப்படின்னு சொல்லி இங்கே ஜங்குக்கு அப்படியே ஹேண்டை விரிக்கிறாரு. ஒரே ஜம்ப்பு தான் ஜங்குக்கு மேலே, அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுது. இப்போது அங்கே ஜியோன் தான், பேபி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் ஃபுல்லாக பாரு இப்படி சொத்தாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக ஒரே வேர்வை, இப்போ ஏன் அப்படி போய் பண்ணுறேன், கீழே இறங்க, உனக்கு எதனா ஆக போகுது, ஆமாம் எதனா ஆக போகுது அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கோட அப்பா தான். ஜங்குக்கு அவங்க அப்பா பார்த்து ஒரு மறைச்சிட்டு, நாளைக்கு பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்காங்க ஸ்கூலில். என்னடா அகில், பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? இன்னும் 2-3 டேஸ் கழிச்சு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு நீ சொன்னால், அப்போ என்ன பொய்யா சொல்கிறேன்? இல்லைப்பா, நான் உண்மை தான் சொன்னேன், இன்னும் 3 டேஸ் கழிச்சு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. ஆனால் இவனா எதுக்கு அப்படி சொல்லி அகில் வந்து யோசிக்கிறாரு. இவன் 2 பீரியட்ஸாக ஸ்கூலில் 2 பீரியட்ஸாக கிளாஸில் காணோம், கண்டிப்பாக இவன் ஏதோ ப்ராப்ளம் போச்சு, இத்தனை நாள் வான் தான் பண்ணாங்க, இப்போ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான் போல இருக்குது அப்படி சொல்லி அகில் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்ம மிக்தெல்லாம் வந்து உள்ளே வராரு வேலையிலேருந்து. ஜங்குக், எனக்கு பைக்கு 1 வீக்கு ஃப்ரீ தான், நான் வந்து வேறு ஐலாண்டுக்கு போகிறேன், உனக்கு பைக்கு வேணால் நீ யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கெலாம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு 1 வீக் தேவைப்படாது ஸ்கூலுக்கெலாம், ஆனால் உன் பைக் எனக்கு தேவைப்படும். ஸ்கூலுக்கு தேவைப்படாதா? இப்போ தானே எக்ஸாம் முடிஞ்சு, எதுவும் லீவு விட்டாங்களா என்ன? இப்போ தானே எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க, மறுபடியும் என்னப்பா லீவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்கு வந்து உட்கார்றாரு ஜங்குக் பக்கத்தில். அதுவா, என்னை 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எது அப்படி சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஷாக்கை, என்னடா சொல்கிற அப்படி சொல்லி எங்கள் ஜியோன் கத்துறாரு. அண்ணா, பக்கத்து ஸ்கூலோட ப்ராப்ளம், அதனால தான் சொன்ன உடனே ஜியோன் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. ஜங்குக்கு உனக்கு எத்தனை நாள் சொன்னாலும் அறிவு இருக்காதுல்ல, படிப்பில் மட்டும் கவனம் வைன்னு சொன்னால் உனக்கு அறிவு இருக்காதுல்ல, இதை திருந்தவே மாட்டேன்டா, இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு அப்படி சொல்லி அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கியாமையில இந்த தப்பு இல்லை, அவன் தேவையில்லாமல் என்னை பேசினான்,
என்னை மட்டும் கிடையாது, அண்ணாவை பற்றியும் பேசினா எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால நான் அடிச்சிட்டேன். இப்போ என்ன 1 வீக் தான் சஸ்பெண்ட் தானே, வேறு என்ன ஸ்கூல்கிட்ட தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஜியோன் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு, கையில் ஏதோ திங்ஸ் மாதிரி தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அப்படியே பேபி பயந்து போய் ஜங்குக்கே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சித்தப்பா அப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை பேபி அப்படி சொல்லி ஜங்குக்கு பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜூன் என்னாச்சு, இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமின் வந்துட்டாரு. ஒரு பக்கம் அங்கே ஜங்குக்கு ஒரு அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அழுகாதடி, இன்னும் அவன் இவன் இப்படி கெட்டு போயிருக்கான். ஆரம்பத்துலேருந்து இவனை திருத்துன்னு சொல்லி, ஆரம்பத்துலேருந்து அவனை கண்டிச்சு வைன்னு சொல்லி எத்தனை நாள் சொல்கிறது. அப்பா நீங்கள் வேற ஆரம்பிக்காதீங்க. என்னடா சொன்னாங்க ஸ்கூலில்? 1 வீக் சஸ்பெண்ட். அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்காங்க. என்னால் போக முடியாது, இவனுக்காக என்னால் போய் அங்கே அசிங்கப்படுத்தி நிற்க முடியாது. சரி விடுங்கப்பா, நான் போய்க்கிறேன், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி ஜியோன் நினச்சி போயிட்டாரு. இப்போது பின்னாடியே ஜிமின் போகிறாரு. ஜியோன் இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? வேறு என்ன ஜிமின், கொஞ்சமாவது அவன் படிப்பை பற்றி யோசிக்கிறானா? அவனை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் ஜங்குக்கு நல்லா தானே படிக்கிறாரு, படிப்பு மட்டும் இருந்தால் பத்தாது ஜிமின், கொஞ்சமாவது பொறுமை இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். எதுவுமே இல்லை அவன்கிட்ட. ஆனால் அக்கில் கிட்ட படிப்பு கம்மியாக இருந்தாலும் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அக்கில் பொழைச்சிப்பான். ஆனால் ஜங்குக், நான் இவங்களோட ஸ்டடிக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பேன் உனக்கு தெரியும்ல. உட்காந்துறாரு. இப்போது ஜிமின் போய் அதில் உட்காந்துட்டு ஜியோனோட ஹேண்டை பிடிச்சி, ஜியோன் ஃபீல் பண்ணாதீங்க, அப்புறம் இப்படிலாம் கோவப்படாதீங்க, எனக்கு பயமாக இருக்குல்ல அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜியோனே பார்த்துட்டு இருக்கிறாரு ஜிமின். இப்போது ஜிமினோட சோழரில் கை போட்டு சாரிடி அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிமின்மே ஜியோனோட சோழரில் அப்படியே சாஞ்சிக்கிறாரு. சித்தப்பா அப்புறம் எப்படி அடிச்ச, டிஷ்ஷும் அடிச்சியா அப்படி சொல்லி அங்கே ஜங்கு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கு, க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம் பாப்பா இப்படி அடிச்சா தெரியுமா சித்தப்பா? ஐயோ நான் பார்க்காம போயிட்டேன். சித்தப்பா என்னை அடுத்த வாட்டி நீ கூப்பிட்டு போவியா? கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அக்கில் தான். என்னடா உனக்கு? இல்லை நீ கெட்டு குட்டிச்சேர பார்த்தது அதே வயசுக்குறியா? ஜோனா பாப்பா அவன் கூட சேராத, நீ பேசாமல் அக்கில் சித்தப்பா கூட சேர்ந்துரு. அக்கில் சித்தப்பா நீ செம்ம போர், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க. ஆனால் ஜங்கு சித்தப்பா தான் செம்ம மாசு தெரியுமா, செம்மையாக வந்து ஃபைட் பண்ணாரு, மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி அது அப்படியே ஒரு மாதிரி கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. ஐயோ ஜியோனோ பாப்பா நீ செம்ம கியூடு தெரியுமா அப்படி சொல்லி ஜங்குக்கு போய் அங்கே ஜியோனோட ஃபேஸில் வந்து கிஸ் பண்ணாரு. இந்த பக்கம் அக்கில்மே தான் உண்மையிலே நீ கியூட்டு தான், அப்படியே எங்கள் ஜிமின் மாதிரி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வந்து அவருடைய ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காரு. அதாவது அவர் படிச்சுட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம பார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா, பார்க் வந்து சைக்கிளில் வேகமாக ஓட்டிகிட்டு வந்து அப்படியே மூச்சு வைட்டு நிற்கிறாரு. திரும்பி பார்க்குறாரு. நல்ல வேலை வரல பொறுக்கி பையன், நல்ல வேலை அவன் வரல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ உள்ளே போகலாம். இப்போ அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லி போகிறாரு. பார்த்தா வாசலில் அவ்வளோ ஸ்லிப்பர் இருக்குது. யார் வந்திருப்பான்? பிரைடனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பிரைடனா, ஏய் பார்க் எப்படி இருக்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே பார்க் ஓடி போய் பிரைட்டை அவ்வளோ டேட்டாக பண்ணிக்கிறாரு. எப்படிலாம் இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லாயிருக்கும். எப்போ நீ உள்ளேருந்து? இப்போ தான் வந்தோம் அண்ணா. மிஸ் யூ டுடா, ரொம்ப பெரிய பிள்ளைய வந்துட்டேன். அப்புறம் எப்படி போதும் ஸ்டடிலாம்? செம்ம மொக்கையாக போகுது. உன் பேச்சு கேட்டு தான் அப்பா அம்மாவும் என்னை தூக்கி இந்தி மீடியத்தில் சேர்த்து வச்சுருக்காங்க, சுத்தமாக வரமாட்டேங்குது. இதை பாரு, நமக்கு அந்த தமிழ் மீடியம்லாம் செட் ஆகாது, புரியுதா? அண்ணா அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த ஸ்கூலே பிடிக்காம போச்சு? எனக்கு இந்த ஹிந்தி மீடியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு படிக்கவே முடியல தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் ஹிந்தி சப்ஜெக்டில் வந்து மார்க்கே எடுக்க முடியல. போக போக எல்லாம் சரியாயிடும். அதான் அந்த மாதிரி எவ்வளோ கிஃப்ட் வாங்கி வந்துருக்கேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க செம்ம ஹாப்பி. அப்புறம் இது யாருக்கு தெரியுமா? யாருக்குண்ணா? செம்ம க்யூட்டாக இருக்குது அண்ணா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேய் சாரிடா இது வந்து அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே தயங்குறாரு. அங்கே பார்க்குக்கு புரிஞ்சிச்சு. இல்லைண்ணா இதோட இது நல்லாயிருக்கு, இப்போ இருக்கு, உனக்கு வேணா வச்சுக்கூடா, அவளுக்கு நான் வேறு வாங்கி கொடுத்துக்கிறேன். இல்லைண்ணா இதுவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. இங்கே பிரைட்டுக்கு என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் பிரைட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொந்த பிரதராக கேட்டால் அப்படி கிடையாது, அவங்க வந்து பெரியப்பா இருப்பாங்களே, அப்பாவோட அப்பா, அந்த அவனோட பையன்தான், பெரியப்பா பையன் அந்த மாதிரி வரும். பிரைட்டுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவள் பேர் வந்து ரஃபியா. இந்த ரஃபியாங்கிற நேம் வந்து ஒரிஜினல் நேம் தான், அந்த பொண்ணோட ஒரிஜினல் நேம். ஏன்னா அந்த நேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவளையுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய லிட்டில் சிஸ்டர் அவள். ஓகேடா பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ரூமுக்குள்ளே போனால் பார்க் அப்படியே அந்த பெட்டில் வந்து உட்காராரு. ரப்யா நீயும் வி மாமாவும் ஹாப்பியாக இருக்கணும், ஏன்னா வி மாமாவுக்கு உடனே தண்ணி பிடிச்சிருக்கு, உனக்கும் வி மாமா தண்ணி பிடிச்சிருக்கு, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணல, அப்படியே படுத்துட்டாரு. அவருடைய கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஃபேஸை க்ளோஸ் பண்ணாரு. மாமா உங்களுக்கு
என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா? உங்களை நான் லவ் பண்ணேனா? இல்லை, உங்களை நான் என் ஹஸ்பண்டாகவே நினச்சிட்டேன், என்னுடைய லைஃப் பார்ட்னராகவே நினச்சிட்டேன். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ஹார்ட்லாம் பாரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி இருக்கும்போது அதை பற்றி நான் யோசிக்கிறது தப்பு. ரப்யாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் ஆசைப்படுற ஒரு பர்சன் மேலே நான் எப்படி ஆசைப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ தூங்கினா சொல்லி அவருக்கே தெரியல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பார்க் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பார்க் அப்படி சொல்லி வெளியே அந்த வாய்ஸ் கேட்குது. அண்ணா அப்படி சொல்லிட்டு அங்கே பார்க் வேகமாக ஓடுறாரு. என்னண்ணா எங்கே போகிறீங்க? ஏய், உனக்காக தான் வந்திருக்கேன், வா உன்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் ரப்யாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டேன், உன்னை கூட்டு பதில் தான் வந்தேன். அண்ணா நானே போய் இப்போ சைக்கிள் இருக்குது. டேய் மரியாதே வாடா, நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ ஏன் சைக்கிளில் போகிறேன், உன்னை கூட்டு போகிறவா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் ரெடியாக இருக்கிறாரு. அவர் ஒரு பிக் ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது அந்த பைக் பின்னாடி போய் இருக்கிறாரு. எப்படி போகுது ஸ்கூல் தான்? நல்லா போகுதுண்ணா, ஆனால் இந்த ஹிந்தி தான். நான் வா, நான் வந்துட்டேன்ல, நான் சொல்லி கொடுக்குறேன் சரியா? சரி அப்படி சொல்லணுன்னே அவருக்கு டக்குன்னு சொல்லியிருந்திருப்பார்ல, நான் இருக்கிறேன்ல, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அந்த ஹிந்தி புக்கு ஓப்பன் பண்ணி வச்சோன்னே இது என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சொரிஞ்சிட்டு வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. அதை நினச்சி தான் இங்கே பார்க்க வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த மிரர் வழியாக அங்கே பிரைட் பார்த்துட்டு, என்னாச்சு, யாரை நினச்சி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போது அப்படியே ஸ்கூலும் வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த பாரு ஒழுங்காக படிக்கணும், அப்புறம் முக்கியமாக இந்த ஸ்கூல்லேருந்து உனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, புரியுதா அப்படி சொன்னோன்னே, ஓகேண்ணா, நான் ஏன் அங்கே போகிறேன் அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல நம்மளுடைய ஜியோனோட பைக் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கேருந்து ஜியோன் பார்க்குறதும் இங்கேருந்து பிரைட் பார்க்குறதும் 2 பேரும் அப்படியே ஐஸாலே அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பின்னாடி நம்ம ஜங்குக் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அந்த பைக்கில் இருந்து நம்ம ஜங்குக் வந்து இறங்குறாரு. ஜங்குக் பார்க்க பார்க்குறாரு, பார்க்க ஜங்குக்கை பார்க்குறாரு. ஆனால் பார்க்க பார்த்தோன்னே ஜங்குக் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணார். ஆனால் இந்த பக்கம் பார்க் மூஞ்சி அப்படி திருப்பிக்கிறாரு. ஒரு மாதிரி உதட்ட சுழிப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. அண்ணா போகலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த பிரைட்டை க்ராஸ் பண்ணி நம்ம ஜியோன் வந்து போகிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் பார்க்கை க்ராஸ் பண்ணி வந்து போகிறாரு. இப்போது அண்ணா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி போகிற பார்க்கோட ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, இவன் அந்த ஸ்கூலில் படிக்கிறான், யூனிஃபார்ம் பார்த்து அப்படி தெரியல, இல்லைன்னா அவன் பக்கத்து ஸ்கூல் படிக்கிறான், அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறான், இது எச்சம்மா பார்க்க போகிறான், எச்சம்மா பார்க்குறதுக்கா, எதுக்கு, எதுவும் ப்ராப்ளமா, உன் அண்ணா வேறு வந்திருக்கான் போல இருக்க, உங்களுக்கு தெரியுமா இவர் தான் அண்ணான்னு சொல்லிட்டு? எனக்கெல்லாம் தெரியும், நீ சொல்லு ஃபஸ்ட்டு. ஆமாண்ணா, இது செம்ம ஃபைட்டு தெரியுமா ஸ்கூலுக்கு பின்னாடி, அதான் பேரண்ட்ஸை கூட்டிட்டு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் 1 வீக்கு ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது, 1 வீக் கழிச்சு தான் ஸ்கூலுக்கு வரக்கூடாது, 1 வீக் கழிச்சு தான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சண்டை போட்டானா சிவன் தம்பியா அது, பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனசில் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் இங்கே வந்ததுக்கு காரணமே அவருக்கு தெரிஞ்சிச்சு ஜியோன் அப்புறம் ஜிமினுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஃப்ரெண்டு மார்க் ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன் தான் வந்து சொல்லியிருந்திருப்பான். அதான் வந்து இங்கே அந்த பிரைட் வந்து யோசிச்சுட்ருக்கான். அண்ணா அப்படின்னு சொல்லி அங்கே பார்க் தான் வந்து உழுக்கிறாரு. சொல்லு பார்க். அண்ணா நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. ஏய் சுபின் அப்படி சொல்லிட்டு இப்போ சுபின் வந்து கை கட்டாரு. சுபின் அங்கேருந்து வந்துட்டு இருப்பார். பார்க் அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக பார்க் பக்கத்தில் வந்து நின்ட்டாரு. அண்ணா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. எப்போ உள்ளேருந்து வந்தீங்க? ஏதோ பிளானா? சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா? சுற்றி பார்க்கவா, எனக்கு இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் சரியா? இதுக்கு மேலே நீங்கள் சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? புரியுதுண்ணா. வா பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுபின் பார்க்கோட கை பிடிச்சி இழுக்கிறாரு. பார்க் அப்படி சொல்லி அங்கே ரைட்டட் வாய்ஸ். சொல்லுண்ணா. இது பார் அந்த ஸ்கூல் பசங்க கூடயும் முக்கியமாக இப்போ போன மாதிரி உள்ள ஒருத்தன் அந்த ஜியோனோட தம்பி, அவன் பேர் என்ன? ஜங்குக்ண்ணா அப்படின்னு சொல்லி சுபின்னா. அந்த ஜங்குக், இவன் கிட்டலாம் நீ பேசவே கூடாது, புரியுதா? புரியுதுண்ணா அப்படி சொல்லிட்டு தலையாட்டாரு. சரி நான் கிளம்புறேன், ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிரைட் வந்து போயிடுறாரு. டேய் என்னடா ஆச்சு, இப்போ அவனை இவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட எப்போயும் பேச மாட்டாரு. தெரியலடா, அது ஏதோ ஜியோனாமே ஜங்குக்கோட அண்ணா, அவரை பார்த்து 2 பேரும் அப்படியே முறைச்சிக்கிட்டாங்க. 2 பேரும் ஏன்னா அப்படி மறைச்சிக்கிட்டாங்க? என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும், உன் அண்ணன் போய் கேளு. ஐயோ அவர்கிட்ட ஒரு 10ல் எப்படி மூஞ்சி வச்சுட்டு இருந்தாரு, அதை பற்றிலாம் கேட்டோன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லி பேசிட்டே இப்போ அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறாங்க. க்ராஸ் பண்ணி போகிறப்பவே அங்கே பார்க் திரும்பி அங்கே ஹெச்எம் ரூமை தான் அப்படியே பார்த்துட்டே வந்து போகிறாரு. பார்க் அப்படி சொல்லி அங்கே பிரின்ஸிபால் வந்து கூப்பிட்றாரு. எஸ் சார் இங்கே வா.
இதோ வந்துட்டு சார் அப்படி சொல்லிட்டு பார்க் நேராக அந்த ரூம்குள்ளே தான் போகிறாரு. சார் குட் மார்னிங் சார். இவன் தான், இவன் பேர் பார்க், இந்த ஸ்கூல் தான் படிக்கான். இவன் அவன் கண்ணாலாம் பார்த்துருக்கான் அவன் தம்பி அவனை போட்டு அடித்தது. இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி ஸ்கூல் படிக்க வரானா இல்லை ரவுடிசம் பண்ண வரானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் வந்து கத்துறாரு ஜியோன் கிட்ட. ஜியோன் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. இவன் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் 2 பேர் அப்படி சொல்லும் போது எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படி சொல்லிட்டு அங்கே ஃபிலிக்ஸ் நடக்க முடியாமல் நடந்து உள்ளே வராரு. பின்னாடியே அஞ்சுமே வராரு. அவங்க பின்னாடி அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. இதோ சொல்லி வாயை கூட முடியல இவங்க 2 பேரும். ஏன்டா அவனுக்கு தான் அறிவில்லை, உங்கள் 2 பேத்துக்கும் அறிவில்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சுற்றிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்கள் சார், உங்கள் பசங்க திருந்தலை, நெக்ஸ்ட்டு டிசி தான் அப்படி சொன்னேன்னா அவங்க பளிர்னு விழுகுது அஞ்சனுக்கும் ஃபிலிக்ஸ்க்கும். ஐயோ அப்படி சொல்லி அந்த பக்கம் சூபின்மே பயப்படுறாரு. வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. இந்த பக்கம் பார்க்குமே பத்தியா சார் என்ன சொல்கிறது பத்தியா அப்படின்னு சொல்லி அங்கே நான் ஸ்டாப்பாக அடி வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜியோன் தான் போய் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ஸ்கூலில் வச்சு பசங்க மேலே கை வச்சுட்ருக்கீங்க, வேறு என்னப்பா பண்ணுறது, இவங்களுக்கு எப்படி தான் திருத்தன்னு ஒன்றுமே புரியல, கஷ்டப்பட்டு இவங்களை படிக்க வச்சுருக்கோம், கொஞ்சமாவது இவங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜியோனுக்கு தான் ரொம்ப கடுப்பாகுது. ஜங்குக் மேலே தான் அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக் அப்படியே அங்கே நடக்கிறதுலாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜியோன் திருப்பி அப்படியே முறைச்சோன்னா அப்படியே தலை கொஞ்சமாக நிற்கிறாரு. சார் சாரி சார், என் தம்பி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தால் நான் வரமாட்டேன் சார், நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க, டிசி கொடுத்தாலும் சரி அப்படின்னு அங்கே ஜங்குக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு ஜியோன் அங்கேருந்து போகிறாரு. ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க அண்ணன் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. என்ன ஆனாலும் சரி எப்போவுமே வந்து ஜங்குக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணுவார். இப்போ இப்படி பேசிட்டு போகிறான்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்கிறாரு. இப்போது சார் நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி எங்கள் பார்க்கோட வாய்ஸ் தான். இப்போ ஜங்குக்கு அப்படி திரும்பி பார்க்க பார்த்து அப்படி முறைக்கிறாரு. அவர் முறைக்கிறத பார்த்தாலே எங்கள் பார்க்குக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி சார் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பார்க் வந்து ஓடியே போயிட்டாரு. எதுக்கிட்ட போய் ஓடுற அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம சூபின்னா அவன் எப்படி முறைச்சான்னு தெரியுமா, நானும் பார்த்தேன், ஐயோ எப்படி முறைச்சான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சூபின் கையை உதறி பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ வேற அமைதியாக இரு, இதுக்கு தான் சொன்னேன் உனக்கு பேச்செல்லாம் போவேனான்னு சொல்லிட்டு நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சூபின் புலம்பிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்க பார்க்க அந்த ஐஸ் மட்டும் தான் தெரியுது. அந்த கண்ணை அவ்வளோ ரெட்டிஷாக இருந்துச்சு, கண்ணு லைட்டாக கலங்கின மாதிரி வேற இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே எங்கள் பார்க்க புரியுது அவன் எவ்வளோ கோவமாக இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ பிரின்ஸிபால் ரூமே பார்த்தோம் அப்படின்னா 1 வீக் கழிச்சு தான் அவங்க பையனை கூட்டியாந்து விடணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க. அங்கே ஜங்குக்கு வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜியோன் பைக்கில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ எதுவுமே பேசல. ஜங்குக்கு நேராக போய் ஜியோனோட பைக்கில் வந்து அப்படியே ஏறிடுறாரு. அண்ணா சாரிண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த பைக் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க. ஜங்கு கிட்ட பேசவே விரும்பலை. நேராக ஜியோனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நேராக இப்போது அவருடைய ஒர்க்கை பார்க்க போயிட்டாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. எல்லா கோவமே இப்போ பார்க் மேலே தான் போய் திரும்புது. அவனுக்கு எத்தனை அவனை பண்ணண்டா அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கே ஜங்குக்கு தான் என்னடா மறுபடியும் பண்ணிட்டு அடி வாங்க ஓகே போறியா, இப்போ தான் 2 டேஸாக அடிக்காமல் இருக்கிறாரு, இப்படிலாம் பழிக்க தெரியுமா, நாளைக்கு வர ஸ்கூல் போகணும், இன்றைக்கி நான் அவனை பார்த்தே ஆகணும், எவனா என் கூட பேச மாட்டான்டா, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், எப்போ எனக்கு எவ்வளோ கழுவி ஊற்றுறான் தெரியுமா, எங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க, அந்த அக்கீல் வேற ஜீவனை பாப்பட்டா நீ உங்ககிட்ட சேரனா நீயும் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அந்த ஜீவனை பாப்பட்ட வந்து சொல்கிறான், எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஓங்கி அந்த செவத்தை அப்படி பஞ்சு பண்ணுறாரு. மச்சான் அப்படிலாம் பண்ணாதடா, மச்சான் என்னடா பண்ணுற லூசா நீ, லூசுலாம் இல்லை, அவனை எதிராக அவனை பண்ணி ஆகணும், ஸ்கூல் விட்டு வர டைம் தானே பார்த்துக்கிறேன். ஹேய் இப்போலாம் அவனை சைக்கிளில் வரதில்லை, அவன் அண்ணன் ப்ரைட் இருக்கா பற்றியா, அவன் கூட பைக்கில் தான் வரான், அவன் யாரும் அவன் ப்ரைட், இந்த நேமுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்லி இப்போ ஜங்குக்கு வந்து யோசிக்கிறாரு. எங்கேடா கேள்விப்பட்டிருப்பேன் இந்த நேமை, இது வரைக்கும் அவர் நான் பார்த்தது கூட கிடையாது தெரியுமா, நானும் தான் பார்த்ததில்ல, ஆனால் அந்த நேமை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கான் அப்படி சொல்லி அந்த ஜங்குக்கு வந்து யோசிக்கிறாரு. இப்போது அவங்க ஒரு பிளேஸில் வந்து உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள கிராஸ் பண்ணி தான் நம்ம பார்க் வந்து போகிறாரு. அதாவது பிரைட் வந்து பார்க் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. பார்க்கும் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டாரு. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் பார்க் திரும்பி பார்க்குறாரு. இந்த பக்கத்துலேருந்து ஜங்குக்கு தான் பார்க் அப்படியே மறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த கண்ணு அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. பார்க் பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. முன்னாடி திரும்பிக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கும் வந்தாச்சு. ஆனால் ஸ்கூலுக்கு வந்தாலும் ரொம்ப கிளாஸில் வந்து கட்டடிக்க முடியல. ஜங்குக்காலும் சரி ஃபிலிக்ஸ் அஞ்சுனாலையும் சரி. ஏன்னா எல்லா டீச்சர்ஸோடைய கண்ணுமே இப்போ அவங்க மேலே தான் இருக்கு.
இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. செம்ம கடுப்பாக உட்காந்துருக்காங்க பசங்களாம். அங்கே நம்ம ஃபிலிக்ஸ் தான் பேனாவை எடுத்து காதில் சொல்லி வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது சாப்பீஸ் வந்து ஒரு மண்டையில் விழுது தட்டி அப்படி சொல்லி பார்க்குறாரு. பெண்ணு எழுதுறதுக்கு காதில் சுடுறதுக்குல்ல, நீ என்ன கார்பெண்டர் வேலைக்கு எப்போ போகிற? அவங்க தான் அப்படி காதில் பெண்ணை சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சாரி சார் அப்படி சொல்லி அந்த பெண்ணை வந்து எடுத்துறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படி சொல்லிடுவோம். வாய்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹரன் சார் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவங்களுடைய ஒய்ஃபு நம்மளுடைய ஜிம் மேம் தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. எஸ் மேம். இல்லை சார், இந்த கிளாஸ் ஃப்ரீயாக இருந்தால் நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? நான் ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டுறேன், இந்த கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன்ட்டு. இல்லை சார், நெக்ஸ்ட்டு கிளாஸ் நான் வந்து ஸ்கூல் போகிறோம், அதனால் இந்த கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன்னு. கொஞ்சம் பெண்டிங்லாம் இருக்குது, மொபைல் எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ளாட்டி எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே எடுத்துக்கோங்களேன் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே அர்ஜுன் தான் அங்கே ஜங்குக்கு சுரண்டாரு. என்னடா அவர் மேமை பற்றி இப்படி வந்துட்டு இருக்கிறாரு. இங்கே ஒரு கவிதை சொல்லிட்டா மச்சான் அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் தான். என்னடா கவிதை? இல்லைடா, நம்மளுடைய இங்கிலீஷ் வார்த்தை மேக்ஸ் டீச்சரே கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, தெரியுது அவனுக்கு? தொடப்பட்ட ஆல்ரெடி அவங்க 2 பேரும் மேரிட்டா, இருந்தாலும் பெட்ரூம்குள்ளே பண்ண முடியலாம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க மச்சான் அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஷையாகி பேசிகிட்டு இருக்கிறாரு. கருமட்டா அப்படி சொல்லி அங்கே அஞ்சன் ஜாக்கு தலையில் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார் அப்படி சொல்லி நம்ம ஜின் மேம் தான் உள்ளே வந்துட்டாங்க. ஹரன் சாரும் அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே வந்து போயிட்டாரு. இப்போ அவங்க மேக்ஸ் கிளாஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லி வாய்ஸ், யாராவது அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸில் இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பார்த்தான் கையில் பேப்பரோடு நின்றுட்டுருக்கிறாரு. பார்க் எடுத்துகிட்டு வந்துட்டியா? எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேம், இந்தாங்க அப்படி சொல்லிட்டு பார்க் நேராக இப்போது அந்த பேப்பர்லாம் கொண்டு போய் ஜின்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. மேம் நான் கிளம்பிட்டா, இரு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், இதை நான் கொஞ்சம் ரைட் பண்ணி கொடுத்துட்றேன், இதை கொண்டு போய் நான் பிரின்ஸிபல் சார்கிட்ட கொடுத்துரு, ஓகேவா? ஓகே மேம் அப்படி சொல்லி அங்கே நம்ம பார்க் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜின் வந்து என்னமோ எழுதிட்டே இருக்காங்க. பார்க் தான் போர் அடிக்கும்ல, அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்து செம்ம ஷாக். ஜங்குக்கா இவரோட கிளாஸ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு அங்கே செம்ம ஷாக்கோட நம்ம பார்க் வந்து அங்கே ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜங்குக் பார்த்தோன்னா அவ்வளோ கோவம். ஏன்னா இன்னும் வரைக்கும் ஜங்குக்கிட்ட பேசவே இல்லை. இப்போது அந்த கோவம் எல்லாம் இப்போது பார்க் மேலே தானே இருக்கும். அவர் ஏதோ ஒரு பெண்ணை வச்சு அப்படியே கையில் வச்சு அப்படியே உடைக்கிறாரு. மொச்சம் என்னோட பெண்றா அப்படி சொல்ல மாட்டேன், அது திருப்பி கீழே அடிக்கிறாரு. என்ன சவுண்ட் இது, சைலண்ட்டாக இருக்க மாட்டிங்களா? போர்டில் எழுதி போட்டிருக்கதை நோட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் மறுபடியும் அவங்க வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே பார்க், இது முடிஞ்சிச்சு, இதை கொண்டு போய் நேராக பிரின்ஸிபல் சார்ட்ட கொடுத்துரு, ஓகேவா? ஓகே மேம் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து பார்க் வந்து போகிறாங்க. மேம் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு தான் எழுந்திருக்கிறாரு. என்ன, எனக்கு வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸ் விட்டு வெளியே போகிறாரு. இதுக்கு ஜின் பர்மிஷன் கூட கொடுக்கல, இதெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படி சொல்லி வாய்க்கு திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா மச்சான் நம்மளை கட்டி விட்டு போகிறான், அது இவ்வளோ வேகமாக போகிறான், ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்திருக்கும் போனாடா மச்சான் அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம பார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா வாஷ்ரூமை தாண்டி தான் அவர் வந்து போகணும். அர்ஜென்ட்டாக வாஷ்ரூம் வர மாதிரி இருக்கு, சரி ஓகே நம்ம போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வாஷ்ரூம்குள்ளே தான் போகிறாரு. வாஷ்ரூம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தால் ஒரு முன்னாடி சடனாக நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு. பார்க்கும் பயந்து போய் இவனா கொஞ்சம் தடுங்க நான் போகணும் அப்படி சொல்லிட்டு அங்கே பார்க் போகலாம் சொல்லி போகிறாரு. மறுபடியும் பார்க் முன்னாடி வந்து கையை வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரிட்டாரு. என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நான் போகணும். அப்போ கூட ஜங்குக்கு அங்கே அசையவே இல்லை. என்ன காதை விழுகலையா, நான் போகணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல முன்னாடி தான் வந்து நம்ம ஜங்குக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. பின்னாடி பயத்துலேயே பார்க்க அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க ஜங்குக், இங்கே பண்ணுறது ஒன்றும் சரி கிடையாது, இப்படிலாம் கிட்ட வராதிங்க, மட்டும் கூப்பிட்டுருவேன், இப்போ தானே உங்களுக்கு வான் பண்ணி விட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிசி கிடச்சிரும். ஓஹோ டிசியா, பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி, இல்லை சும்மா விட மாட்டேடா. நல்லா ஃபுல்லாக கத்திரிக்க மாதிரி இருந்துட்டு என்னையும் மாட்டி விட்ற நீ, என்னை பார்த்தா உனக்கு பயமாகவே இல்லை? உன் ஃப்ரெண்டு சொன்னான்ல, என்ன சொன்னான், அவன் ரவுடிட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் வச்சுக்க வேணாம்னு சொன்னான்ல, உனக்கு எங்கே அவ்வளோ திமிரு தெரியுது, பார்க்கும் போதே தெரியுது உடம்பெல்லாம் திமிரு. ஆமாம் திமிரு தான், நானும் போய் சொல்லி நீங்கள் செஞ்சது தானே சொன்னேன், ஸ்டூடெண்ட் தானே, நீங்கள் படிக்க தானே ஸ்கூலுக்கு வரீங்க, அப்படி இருக்கும்போது ரவுடி தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க அடிச்சுக்கிறீங்க, அதனால தான் நான் சொன்னேன், நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, அதை நினச்சி நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் தள்ளுறீங்களா, அப்படி இன்னும் நின்றுருந்தீங்க, நான் நிஜமாக சொல்கிறேன்
அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பார்க்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வராரு. ஒரு கார்னர் வச்சு அப்படியே லாக் பண்ணிட்டாரு. பார்க் கையில் ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அந்த புக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த செவத்தில் அப்படியே சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. போகிறதுக்கு வழியே இல்லை. 2 பக்கமும் ஹேண்டை வச்சு அங்கே ஜங்குக் வந்து அப்படியே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டாரு. அப்படியே கிட்ட வராரு. ஜங்குக், நிஜமாக தான் சொல்கிறேன், வேணாம், தள்ளுங்க, அப்புறம் உங்களுக்கு டிசி கொடுத்துருவாங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கோட லிப்ஸ் இப்போது பார்க்கோட காது கிட்ட இருக்க டச்லாம் பண்ணல. இப்போ காது கிட்ட அவ்வளோ க்ளோஸாக போயிட்டாரு. இந்த பக்கம் பார்க்க ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. அந்த புக்கை, அந்த ரெஜிஸ்டர் மாதிரி இருக்கும், அதை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு உடம்புலாம் அப்படியே பயத்தில் அப்படியே நடுங்குது. கத்துறியா, கத்து, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படி சொல்லும் போதே என்ன 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 பண்ணுவேன் அப்படி சொல்லி பயத்திலே கேட்குறாரு. என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னைய அப்படி கிட்ட வந்து அப்படி கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அந்த மூச்சு காற்று ஓரளவு ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கிறாரு. பார்க்கோட ஹார்ட் பீட்லாம் டப்புன்னு அடிக்க ஆரம்பிக்குது பயத்தில். வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு வேணான்னு சொல்கிறது அங்கே ஜங்குக் வேணான்னு சொல்கிறாரு இல்லையா, அது ஜங்குக் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஹனியை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்தியா, அப்போவே நான் அப்படியே ஃபாலோ ஆகிட்டேன். செம்ம அழகாக இருந்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சைலண்ட்டாக, அப்போ நீ என் கண்ணுக்கு ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அழகாக தெரிஞ்ச. அப்படியே பயத்தில் வாய்ஸை க்ளோஸ் பண்ணது, மெதுவாக வாய்ஸை ஓப்பன் பண்ணி என்னை பார்த்தது, அப்படி நான் ஃபாலோ ஆகிட்டேன் அவன் மேலே. அதுக்கப்புறம் உன் மேலே அவ்வளோ கோவம். என் அண்ணன் என் கூட பேசவே இல்லை. அது காரணம் யார் தெரியுமா, நீ தான். என் அப்பா பேச மாட்டான், என் அப்பா தோண எப்போ தானே திட்டுவான், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் என் அண்ணன் என் கூட பேசலை, நீ தான். இன்னைக்கு எனக்கு டிசி கொடுத்தா கூட பரவாயில்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இப்போ அவருடைய லிப்ஸ் அங்கே பார்க்கோட அந்த சீக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சீக்ஸ்னால் இப்போது ஜங்குக்கோட லிப்ஸ் லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக பார்க்கோட சீக்ஸில் வந்து படுது. அம்மா அப்படி சொல்லிட்டு பார்க் அவருடைய ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. ஃபுல்லாக பிளட். ஏன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்துருப்பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளட் ஆகிடுச்சு. இங்கே ஜங்குக்கு அல்லே இல்லை. ஒரு செகண்ட் அப்படியே பயந்துட்டாரு. என்னாச்சு, அம்மா எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லி அந்த ரெஸ்ட் ரூமில் அப்படியே ஒரு கார்னரில் அந்த இடம் அப்படியே கார்னரில் அப்படியே உட்காந்துட்டாரு. சொல்லப்போனால் இங்கே ஜங்குக்கா பயமாயிடுச்சு. பார்க் என்னடாச்சு, பார்க் எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் வலி தாங்க முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லி அவருடைய ஸ்டொமக் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாரு. என்ன பண்ணுறது, இப்போ எதுக்கு பிளேட், நம்ம வா, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், வா அப்படி சொல்லி தூக்குறாரு. அவங்க பார்க் வந்து அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு மேம் வர சொல், ஜின் மேம் வர சொல்ல, இவ்வளோ பிளட்டாக இருக்குது, நான் தூக்கிட்டு போகிறேன், வா, இல்லை மேம் வர சொல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு மயக்கமே வருது. இந்த பக்கம் ஜங்குக்கு கையும் இல்லை காலும் இல்லை, என்ன செய்கிறது ஒன்றுமே புரியல. இப்போ நேராக ஓடி போய் மேம் அப்படி சொல்லி கத்துறாரு. என்னடா ஆச்சு, ரெஸ்ட் ரூம் தானே போனேன், இது என்னடா ஷூலெல்லாம் பிளட்டு, மேம் அது வந்து பார்க், என்னாச்சு பார்க் என்ன பண்ணியா, மேம் நான் எதுவும் பண்ணல, ஆனால் ஃபுல்லாக பிளட் அப்படி சொல்லி சொன்னோன்னே இப்போ நேராக ஜின் அங்கே வாஷ்ரூமுக்கு தான் ஓடுறாங்க. ஓகேடா, இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு 2 or 3 பார்ட்டில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எனக்கு சுத்தமாக டைம் இல்லாதனால இந்த பாட்டு வந்து ஷார்ட்டாக வந்து முடிக்கிறேன். இதில் என்னடா பார்க்க இந்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இது அக்கோட லைஃப்பில் வந்து ரியலாக நடந்த ஒரு விஷயம். அது எப்படி சொல்கிறது எனக்கே தெரியல. இந்த மாதிரி தான் வந்து நான் ஏஜ் வந்து அட்டன் பண்ணேன். நான் வந்து 9th படிக்கிற வரைக்குமே வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் அப்படி நடந்தவொடனே தான் நான் வந்து ஏஜ் வந்து அட்டன் பண்ணேன்டா. அதை தான் நான் அப்படி வந்து காமிச்சேன். அவங்க பாயாக இருக்காங்களே இப்படி காமிச்சிருக்காங்கன்னு எதுவும் தப்பாக யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமே வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயமே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணும், ஒரு ஸ்டோரி மூலயமா உங்ககிட்ட வந்து கொண்டாந்து சேர்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்டா. ஓகேடா, செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய ஓன் லைஃப் ஸ்டோரி அடுத்த பாட்டு வந்து கொஞ்சம் லாங்காக கொடுக்கறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேடா. எப்பவும் போல தான் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.